ரோட்டரி 3201 மாவட்டத்தின் 2024-2025 ஆண்டுக்கான புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வரும் ஜூலை 1ஆம் தேதி அவர் பதவியேற்க உள்ள நிலையில் வரும் ஆண்டில் தமது செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கோவை மற்றும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு, திருச்சூர், கொச்சின் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள ரோட்டரி கிளை சங்கங்களை இணைந்து ரோட்டரி கிளப் 3201 செயல்பட்டு வருகிறது. கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல், பாதுகாப்பு என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் ரோட்டரி 3201 மாவட்டத்தின் 2024-2025 ஆண்டுக்கான புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜூலை 1ஆம் தேதி அவர் பதவியேற்க உள்ள நிலையில் வரும் ஆண்டில் தமது செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், கோவை, பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், கொச்சின், மூவாட்டுப்புழா மற்றும் இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 176 ரோட்டரி சங்கங்களின் கூட்டு அமைப்பான 3201 மாவட்ட ஆளுநராக தாம் பொறுப்பேற்க உள்ள விழாவில் இந்த 176 ரோட்டரி சங்கங்களின் பிரதிநிதிகள், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ரோட்டரி சங்க பிரதிநிதிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார். சேவை திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாக கூறிய அவர், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடர் இன மலைவாழ் மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி தருவது, கொங்கு மண்டலத்திற்கு முக்கியமான நீராதாரமான கோவையில் உள்ள கௌசிகா நதி வழித்தடத்தை மீட்டு எடுப்பது என புதிய திட்டம் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இதனை கௌசிகா மீட்பு குழுவினருடன் இணைந்து செய்ய உள்ளதாகவும் கூறினார். அடுத்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், இது குறித்த விழிப்புணர்வை மாணவ பருவத்திலேயே ஏற்படுத்துவது அவசியம் எனவும் குறிப்பிட்டார். எனவே சைபர் கிரைம் குறித்த தமிழ், மலையாளம், ஆங்கிலம் என 3 மொழிகளில் தயாரிக்கப்பட சைபர் சாம்பியன்ஸ் எனும் கையேடுகளை தயாரித்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 4வது திட்டமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இனி வரும் காலங்களில் இதே போல பல்வேறு திட்டங்களை ரோட்டரி சங்க உறுப்பினர்களுடன் இணைந்து தொடர உள்ளதாக தெரிவித்தார். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ட்ரெயின் செலிப்ரேஷன்ஸை கொண்டாடுகின்றோம். எங்கள் பிஷப் ஆம்ப்ரோஸ் காலேஜினுடைய தன்னிறைவு அட்டானமஸ் அந்த நாளையும் கார்னல் கார்டன் பப்ளிக் ஸ்கூலுடைய சிபிஎஸ்இ ஸ்கூலுடைய அஃபிலியேஷன் கிடைத்ததை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த அட்டானமஸ்க்காக நாம் ஏன் தயார் செய்தோம் என்றால், இங்கு படிக்கின்ற மாணவர்கள் ஏறக்குறைய பாதி பேருக்கு மேல் அடித்தட்டு மக்கள், அவங்க ஏழைகள். எனவே ஏழைகளுக்கு தொடர்புடைய பாடங்களை எடுப்பதற்காக, திட்டங்களை கொடுப்பதற்காக அட்டானமஸ்க்கு நாங்கள் வலியுறுத்தி கேட்டு மற்றும் கொடுத்தார்கள். எனவே அந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான பாடத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு வசதியாக அமையும் என்பதற்காக. அடுத்ததாக எங்களுடைய கார்னல் கார்டன் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். ஏனென்றால் எல்லா பெற்றோர்களும் அந்த சிபிஎஸ்இ கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க நாங்கள் இந்த திட்டத்தை எடுத்து வைத்தோம். இதற்கு முதன்மை காரணமாக இருக்கின்றவர் எங்களுடைய கல்லூரிய செயலரும் இந்த பள்ளியினுடைய செயலருமான பேரர் தந்தை ஆர்டி ஜெரோம் அவர்களை இந்த மறை மாவட்டம் நாம் அனைவரும் பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். அவரோடு சேர்ந்து உழைத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். எங்கள் நிர்வாக குழுவிற்கு நான் நன்றி செலுத்துகின்றோம். கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய ஒரே லட்சியம் தொண்டு செய்வது. அந்த தொண்டிலே சிறப்பான தொண்டு கல்வி தொண்டு. இந்த கல்வி தொண்டு எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். குறிப்பாக அடித்தட்ட மக்களுக்கு, வாழ்க்கையின் ஓரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இங்கு பிஸ்னஸ் ஓரியன்டேஷனே இல்லை, மாறாக இது எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக குறைந்த அளவு நாங்கள் ஃபீஸ் பெற்று டொனேஷன் பெற்று செய்கின்றோம். எனவே இந்த முயற்சியை பாராட்டுகின்ற சமயத்தில் அனைத்து மக்களும் இங்கு வந்து மாணவர்கள் வந்து படித்து எதிர்காலத்தை சீரும் சிறப்புமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.